இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் அவளை ஏமாத்திட்டேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. பாவம் நெட்ட மாதிரி என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. நானும் அங்க போனதுல இருந்து அவகிட்ட பேசவே இல்லை. ஒரு போனாவது பண்ணியிருக்கலாம். எனக்கு அவ நம்பரே தெரியாது. அப்புறம் எப்படி பேச முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா அண்ணாதான். அவங்கதான் இங்க இருந்து போன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டாங்க. எங்க அம்மாக்கு நான் இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நெட்ட மாதிரியும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவ நல்ல பொண்ணு தானே, ஏன் பிடிக்காம போச்சு? என்கிட்ட பாண்டியன்னு அலமேல் வந்து பேசினது ஏன் யாருமே சொல்லவே இல்லை. என் தங்கச்சி கூட சொல்லவே இல்லை. பாவம் அவளும் என்ன பண்ணுவா, என்னையும் மிரட்டி அனுப்பிட்டாங்க. அவளே அதே மாதிரிதான் மிரட்டி இருப்பாங்க. அண்ணி சொன்னதுனாலதான் அவளுக்கு அன்னைக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. பாவம் நெட்ட மாதிரி என்னைய மாதிரி தானே அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. நான் கூட அவ நீ ஏமாத்திட்டான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நான் தான் அவளை ஏமாத்திருக்கேன். நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். கண்டிப்பா அவ கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். இப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். பாவம் அவ ஒரு குடிகார பையனை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாளோ. அவ கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். இதை நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் என்னாச்சு கீதா? ஏன் நான் ஏதாவது பண்ணிப்பேனோன்னு நினைச்சீங்களா? அது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டல, அதான் நீங்க எதுவும் தப்பா யோசிச்சிட கூடாதுன்னு வந்தேன். நான் அப்படிலாம் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் கீதா. அப்படி எடுக்கிறதா இருந்தா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நான் எடுத்துப்பேன். சரி, ஃபீல் பண்ணாதீங்க. 2 பேரும் லவ் பண்ணீங்க, வீட்டுல ஒத்துக்கல, அதனால தெரிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல கீதா, என்னால நெட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள்ல, அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கீதா. கவலைப்படாதீங்க அருண், நெட்ட மாதிரிக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ அந்த லைஃப்ல தான் வாழ்ந்தாகணும். நீங்களும் சீக்கிரமா உங்களுக்குன்னு ஒரு லைஃபை தேடிக்கோங்க. வேண்டாம் கீதா, இதுக்கு மேல எனக்கு லைஃபே வேண்டாம். நான் அவ ஞாபகத்தோட இருந்துட்டு போறேன். அப்படி சொல்லாதீங்க அருண், அப்புறம் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சீக்கிரமா வீட்டுல சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. வேண்டாம் கீதா, போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு இன்னொரு லைஃபே வேண்டாம். சரிங்க அருண், ஃபீல் பண்ணாதீங்க, வீட்டுக்கு போங்க. இல்ல கீதா, எனக்கு வீட்டுக்கு போகவே இஷ்டம் இல்ல. எங்க அம்மா எதுக்கு இப்படி பண்ணுனாங்கன்னு எனக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருண், இதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டோ கவலைப்பட்டோ ஒன்னும் ஆக போறதில்ல. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் கூட தான் வாழ்ந்தாகணும். தெரியும் கீதா, அதனாலதான் இந்த விஷயத்த கூட நெட்ட மாதிரி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என் மேல இருக்க கோபத்திலேயாவது அவ ஹஸ்பண்ட் கூட நல்லபடியா வாழட்டும். நீங்க உண்மையா சொன்னீங்கன்னா அவ நல்லபடியா வாழ மாட்டா. என்னைய நினைச்சு அவளோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிரும். ஒருவேளை ஃபியூச்சர்ல அவளுக்கு உண்மை தெரிய வந்தா என்ன பண்ணுவீங்க? தெரியல கீதா. இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்காம அப்படி சிங்கிளாவே இருந்தாதான் அவ கஷ்டப்படுவா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் அவ அவ்வளவா கஷ்டப்பட மாட்டா. அதுக்காக தான் சொல்றேன், வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நெட்ட மாதிரி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருண். சரிங்க கீதா, யோசிச்சு பாக்குறேன். வீட்டுக்கு போங்க அருண். எதுக்கு இப்படி இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க? கஷ்டமா இருக்கு கீதா. கவலைப்படாதீங்க அருண், போக போக எல்லாம் சரியாயிடும். சரிங்க கீதா. ஏங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்த மாதிரியே காதலிச்சால அந்த பையன், அவன் கீதாட்ட பேசியிருக்காங்க. அப்படியே அந்த பையன் வந்துட்டானோ? ஆமாங்க, வந்திருக்கா. கீதாவை பார்த்து பேசியிருக்காங்க. நேத்த மாதிரி எதுக்கு நீ ஏமாத்திட்டு போனான்னு கேட்டிருக்கா. என்ன சொல்றாள மேலே? ஆமாங்க, கீதாட்ட அப்படிதான் கேட்டானா. கீதாவோ ரொம்ப அதிர்ச்சி ஆகி நீ தானே அவளை விட்டுட்டு போனான்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன் நான் ஒன்னும் விட்டுட்டு போல, அவதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கான். என்னால மேல இதெல்லாம் அவங்க அம்மாட்ட எல்லாம் போய் பேசணும்ல. இந்த பையனை தானே அவைய மாத்தி வெளியூருக்கு அனுப்பி வச்சதா சொன்னாவ. இப்ப என்னடான இந்த பையன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கான்? அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையதான் ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சு நெட்ட மாதிரியே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இப்ப வந்து நின்றுட்டு நெட்ட மாதிரிதான் நீ ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். பாவமா இருந்துச்சாங்க. கீதா வந்து அழுதுகிட்டே சொன்னா. ஐயோ, நம்ம இந்த விஷயம் தெரியாமல இருந்திருக்கோம். ஆமாங்க, கேள்விப்பட்ட உடனே எனக்கும் கஷ்டமா தான் இருந்து. அந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. நெட்ட மாதிரிக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த பையன் அங்க வந்திருக்காங்க. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிட்டு தான் வந்தானா. ஆனா வரதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட்டு பாம்போல கல்யாணத்துல அழுதுட்டே போனானா. கீதாட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. கீதாவும் அழுதுகிட்டே வந்து சொன்னா. ஐயோ, நீ சொல்றது கேட்கும் போதே ரொம்ப பாவமா இருக்கே மேலே.
நான் வேணா அந்த பையனை போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமா? ஏங்க வேண்டாங்க, கீதா மறுபடியும் போய் பார்த்து பேசதான் போயிருக்கா. அந்த பையன் ரொம்ப வருத்தப்பட்டான்ல, அதான் ஏதோ தப்பா யோசிச்சிடக்கூடாதுன்னு கீதா பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா. இல்ல மேலு, நான் வேணா வீட்டுல போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமா? நம்மளுக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாது. அந்த பையன் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. நான் கூட அலமேல ஏமாத்திட்டு தான் அந்த பையன் போயிட்டான்னு நினைச்சேன். ஏங்க அவன் கல்யாணத்தையே நிறுத்திட்டு நெட்ட மாதிரிக்காக தானே காத்திருந்தான். நம்ம தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா அலமேலு, அந்த பையனும் நல்ல பையதான். என்ன ச்சே, இது தெரியாம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ஆமாங்க, இப்ப 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆகி போச்சுல்ல. நெட்ட மாதிரி கீதாவும் சேர்ந்துதான் நம்ம கல்யாணத்துக்கு உதவி செஞ்சாவ. ஆனா அவளுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாம போயிட்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமா அலமேலு, எனக்கும் இப்ப கேள்விப்பட்ட உடனே கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைக்கு இப்போ வேற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அவனும் குடிக்காரன்னு சொன்னால அப்பவே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்து, இப்போ இந்த விஷயத்த கேட்ட உடனே இன்னும் கஷ்டமா இருக்கு அலமேலு. ஆமாங்க, எனக்கும் கவலையா தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன செய்ய? அவியலுக்கு அமைஞ்ச வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தான் வாழணும். ஆமா அலமேலு, நான் வேணா அந்த பையனை பார்த்து பேசட்டுமா? வேண்டாங்க, கீதாவே எல்லாம் பேசிட்டா. மறுபடியும் நீங்க போய் பேசி இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம். இல்ல அலமேலு, இந்த பையனுக்கு கொஞ்சம் ஆறுதலா சொல்லலாம்ல. வேண்டாங்க, கீதாவே எல்லாம் உண்மையா வந்துட்டு சொல்லியிருக்கா. நம்ம போய் அவிய வீட்டுல பேச போனது, அவிய வேண்டான்னு சொன்னது எல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலதான் நாங்க தப்பா நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்கா. அவனும் இனி நெட்ட மாதிரி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டானாங்க. அவன் நல்ல பையனாதான் இருந்திருக்கான். நம்ம தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா அலமேலு. சரிங்க, விடுங்க. இதுக்கு மேல அது யோசிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நெட்ட மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு, அதே போல அவனுக்கு ஒரு வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஆமா அலமேலு. பொண்ணு தாயி, என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? கோவப்படாத பொண்ணு தாயி, உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பேசுறதுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, மறுபடியும் எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க? பொண்ணு தாயி, எதுவுமே முடியல. இனிதான் எல்லாம் நல்ல ஆரம்பமும் இருக்கு. இங்க பாரு அண்ணக்கிளி, நான் எதுவும் வாங்கிட்டு கேட்க விரும்பல. நீங்கள் என் பேட்டிக்கு பண்ணது பெரிய துரோகம். உன் மாவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என் மாவள எதுக்கு கல்யாணத்துல வந்து எங்களை அசிங்கப்படுத்துனீங்க? பொண்ணு தாயி, அது என் மாவன் அந்த நெட்டச்சியை தான் பொண்ணுன்னு நினைச்சிருந்திருக்கான். எனக்கே இதை ரொம்ப நாள் கழிச்சு தான் சொன்னேன். நான் அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், மஞ்சு தான் நம்ம பார்த்துருக்க பொண்ணு, நீ அவளைதான் கெட்டணும்னு. ஆனா அவன் தான் கேட்கவே இல்லை. கல்யாணத்துல வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை பொண்ணு தாயி. அதனாலதான் இந்த தப்பு நடந்துட்டு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு அவன் காப்பி கொண்டு வந்து கொடுத்தா பத்தியா, அதனால அந்த நெட்டச்சியை தான் பொண்ணுன்னு என் மாவன் நினைச்சிருக்கான். காதல் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப பார்த்து பிடிச்சி விரும்பி இருக்கேன்னு சொன்ன, அவ்வளவுதான். இப்போ அந்த நெட்ட மாதிரிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. புருஷன் வீட்டுக்கு எங்க போனா? மறுபடியும் வந்து வீட்டுல தான் உட்கார்ந்திருக்காள. அங்க ஏதோ பிரச்சனையா? வடிவக்கா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாவே. பொண்ணு தாயி மறுபடியும் வந்து கூட்டிட்டு போயிட்டாவல. கேள்விப்பட்டுதான் வாரே. அப்படியே கூட்டிட்டு போயிட்டாவல? ஆமா, என்ன பிரச்சனையா? அங்க என்ன பிரச்சனையா இருந்தா நம்மளுக்கு என்ன பொண்ணு தாயி? நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுவோம். அந்த நெட்ட மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தானே இந்த கல்யாணம் நின்று போச்சு. இப்போ அவளுக்கே கல்யாணம் முடிஞ்சிட்டு நானும் என் மகன்கிட்ட பேசிட்டேன். உன் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல அண்ணக்கிளி. அத அந்த நெட்ட மாதிரி கல்யாணம் முடிஞ்சிட்டுல, இதுக்கு வேறமா என் மகன் அவளையே நினைச்சுக்கிட்டே கிடப்பானோ. அதான் மனசு மாறிட்டான் பொண்ணு தாயி. அதனாலதான் நான் மறுபடியும் உன் வீடு தேடி வந்திருக்கேன். கொஞ்சம் நான் சொல்றத யோசித்து பாரு. பூங்கொடி, வா பூங்கொடி. ஏம்மா, இது எதுக்கு வந்திருக்காவ? தெரியுது, எல்லாரும் என் மேல கோவமா இருக்கேன்னு நல்லாவே தெரியுது. எல்லாத்தையும் சரி பண்ணதான் நான் மறுபடியும் வந்திருக்கேன். பூங்கொடி, உனக்கே தெரியாத நெட்ட மாதிரிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, இதுக்கு மேல என் மகன் வாழ்க்கையில வந்து அவன் பிரச்சனை பண்ண போறது கிடையாது. என் மகளை அவனை தேடி போக மாட்டா. அதனால நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைப்போம். இங்க பாருங்கக்கா, நின்னு போன கல்யாணம் நின்னு போனதுதான். என் மகளை நாங்களும் அதை நினைச்சு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கோம். திரும்ப வந்து அதை பத்தி பேசாதுங்க. நாங்க எங்க பிள்ளைக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிடியோம். பொண்ணு தாயோ மாவட்ட கொஞ்சம் சொல்லு. வேற இடத்துல போய் மாப்பிள்ளை பார்த்து அவையிட்ட எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். எனக்கு உங்க வீட்டு விஷயம் எல்லாம் தெரியும். உன் பேத்திக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நின்னு போனது, இந்த கல்யாணம் நின்னு போனது. இந்த கல்யாணம் தானா நினைச்சு உங்க மகன் தான் நிறுத்தின.
எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அதான் பூங்கொடி, நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோம். செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டதுக்கு தான் மறுபடியும் நான் வந்திருக்கேன். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. மஞ்சுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை தேடுறதுக்கு பதிலா என் மவனுக்கே கெட்டி வை. என் வீட்டுக்கு வந்தானே நான் நல்லா பாத்துக்கிடுவேன். நாங்களும் நல்லா வசதியா தான் இருக்கோம். உன் மவனுக்கு ஒரு குறையும் வராது. பொண்ணு தாயே, உன் மவட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்துவோம். என் மவன்ட்டே நான் எடுத்து சொல்லியே, உன் பேத்திக்கிட்டே நீ எடுத்து சொல்லு. இப்போ உன் பேத்திய பாண்டியனை விரும்பதானே செஞ்சா? அவனை நினைச்சிட்டு தானே போய் கிணத்துல எல்லாம் குதிச்சா? எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். பாண்டியனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரிதான் நெட்ட மாதிரியே என் மவன் விரும்பி இருக்கான். இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் போயிட்டா. அதனால எங்க கதை எல்லாம் உனக்கும் தெரியும், உங்க கதை எல்லாம் எனக்கும் தெரியும். பேசாம நம்ம பிள்ளைகளுக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். ரெண்டு பேரும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்வாவ. ஏன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு பத்தியா? மஞ்சுவும் நல்ல பிள்ளைதான். என் மவனை இதை மாதிரி சொல்லி குத்தி காமிச்சு காயப்படுத்த மாட்டா. அதே மாதிரி என் மவனும் மஞ்சுவை எதுவுமே சொல்லி காயப்படுத்த மாட்டா. அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பொண்ணு தாயி. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு